திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னோம்னா, இந்த கடந்த ஒரு வாரமாகவே புதுசாக வீடு கட்டலான்னு இருக்கக்கூடிய நண்பர்கள், சார் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து எப்படி இருக்கும், எந்த நாளில் நம்ம வாஸ்து போட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஃபோன் பண்ணி நிறைய கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த பதிவு போடுறோம். மற்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன் ஷேர் பண்ணணும்னா, புதுசாக வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்து அவங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்முடைய நண்பர்கள் அனைவருமே இந்த ஒரு காணொலியை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்தில் வாஸ்து நாள் எப்படி எந்திரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 23/8 நல்லா பார்த்துக்குங்க. 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தமிழ் மாசத்துல கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆவணி மாதம் 6ஆம் தேதி. இது வாஸ்து நாள். இந்த நாள் வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாளில் முகூர்த்தம் பூமி பூஜை போடலாமா, இல்லை யாரெல்லாம் போடலாம், எந்த திசை வீடு கட்டுவர்கள் எல்லாம் போடலாம், யாரெல்லாம் போடாம இப்ப இந்த மாசத்துல இந்த நாளை மட்டும் தவிர்த்துக்கிட்டு வேற நாளை யார் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முழுக்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு. முதல்ல ஒரு வாஸ்து ஒவ்வொரு மாசத்துலயும் வாஸ்து பகவான் எந்திரிக்கிறாருன்னா அவரு எத்தனை நாளிகைக்கு மேல் எந்திரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தெரிஞ்சாதான் நீங்க துல்லியமான வாஸ்து நேரத்தை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஆவணி மாசம் 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பார்த்தா அவர் எழுந்திருக்கக்கூடிய நாளிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 நாளிகைக்கு மேல் தான் எந்திரிக்கிறார். ஆவணி மாதம் வாஸ்து நாள் 21 நாளிகைக்கு மேல், அதாவது 21 நாளிகைக்கு மேல் தான் எந்திரிக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மணிங்கிறது 2.5 நாளிகை. அப்ப 8 மணி நேரம், 8 16 மணி நேரம், 8 16 8 4 20 மணி நேரம், 20 நாளிகை. அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 நிமிஷங்கிறது ஒரு நாளிகை. 24 நிமிஷங்கிறது ஒரு நாளிகை. அப்ப 8 மணி நேரம் 24 நிமிடம், 8 மணி நேரம் 24 நிமிடங்கிறது தான் அன்னைக்கு வாஸ்து பகவான் எந்திரிக்கக்கூடிய நாளிகை. ஆவணி மாசத்துல 6ஆம் தேதி காலையில சூரிய உதயம் என்னவோ அந்த சூரிய உதயத்திலிருந்து 8 மணி நேரம் 24 நிமிஷம் கழிச்சு தான் வாஸ்து பகவானை எந்திரிக்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறேன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6 மணி 8 நிமிஷம். நம்ம பொதுவாக ஒரு காமனா இது மாதிரி நீங்க உங்களுடைய ஊர் என்ன ஊரோ என்ன டிஸ்ட்ரிக்டோ அதுக்கு மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சென்னை, பொதுவாக நம்முடைய தலைமை அப்படின்னா சென்னை தான். இப்போ சென்னையில சூரிய உதயம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 மணி 54 நிமிஷம் சென்னையில சூரிய உதயம். அப்ப அன்னைக்கு ஆவணி மாசம் 6ஆம் தேதி 21 நாளிகை எந்திரிக்குது. 21 நாளிகைங்கிறதா 8 மணி நேரம் 24 நிமிஷம். 8 16 8 4 20 21 நாளிகை கரெக்ட். அப்ப இந்த 8 மணி நேரத்தை சேர்த்துனீங்கன்னா பாருங்க, 5 54 அப்படின்னா 54 64 74 75 76 77 78 வரும். 78னா 60, 1 மணி நேரம் இங்க போட்டுக்கிறோம். அப்ப இங்க 68 அப்படின்னா 18 இங்க போட்டுக்கிறோம். அப்போ 8 1 9 10 14 2 மணி 18 நிமிஷம் வரும். அப்ப 2 மணி 18 நிமிஷத்துக்கு தான் மதியம் வாஸ்து பகவானே எந்திரிக்கிறாரு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
54, 64, 74, 78 அப்படின்னா 60 1 போச்சுன்னா 18, 6, 8 2 10, 14, 9 10 14னா 12, 2 மணி 18 நிமிஷத்துக்கு தான் மதியம் எந்திரிக்கிறாரு. மதியம் தான் வாஸ்து நேரமே வருது. இதுல வாஸ்து பகவான் எந்திரிச்சாருன்னா 5 விதமான வேலைகளை 90 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான் அவருடைய செயல்பாடுகளே இருக்கும். அப்ப 2 மணி 18 நிமிஷத்துல டு 1 மணி நேரம் தான் 5 5 8 1.5 மணி நேரம். அப்ப பாத்தீங்கன்னா 30 48 3 48 2 மணி 18 நிமிஷம் டு 3:48 வரைக்கும் தான் வாஸ்து பகவான் எந்திரிச்சு அவர் 5 விதமான வேலைகள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர் ஆல்ரெடி படுத்துக்குவார். அப்ப ஆவணி மாசம் 6ஆம் தேதி சூரிய உதயத்துக்கு அப்புறம் வாஸ்து பகவான் எந்திரிக்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் 2 மணி 18 நிமிஷத்துல இருந்து 3 மணி 48 நிமிஷம் வரைக்கும் மதியம் தான் வாஸ்து நேரமே வருது. அதாவது சூரிய உதயம் நேரம் இல்லாமல் அஸ்தமனிக்கக்கூடிய நேரத்துல வாஸ்து பகவான் எந்திரிக்கிறார். அப்படி அஸ்தமனிக்கிற நேரத்தை பயன்படுத்தலாமான்னா நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறோம். அதை நம்ம மதியத்துக்கு மேல் வரக்கூடிய நேரத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறோம். அப்ப அந்த நாள் நல்ல நாள் தான். அந்த நாள்லயே முதல்ல நம்ம எப்ப போடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்ப வாஸ்துங்கிறது மதியம் தான் வருது, காலையில இல்லை அப்படிங்கிறது நீங்க மனசுல உள்வாங்கிக்கணும். இப்ப இந்த ஆவணி மாசம் 6ஆம் தேதி முதல்ல என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம். ரைட்டு. அன்னைக்கு என்ன யோகம் அப்படின்னா அமிர்த யோகம். கண் பார்வை 2 கண் பார்வையுமே இருக்குது அந்த அன்னைக்கு, ஒன்றும் மாற்றம் இல்லை, 2 கண் பார்வையுமே இருக்கு. சரி, அந்த அன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. ஞாயிற்றுக்கிழமை மேற்க சூலம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மேற்கு சூலம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 அப்படிங்கிறது சூரியனோட ஓரை வரும். அதுக்கப்புறம் 7 to 8ங்கிறது சுக்கிரனோட ஓரை. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆவணி மாதம் 6ஆம் தேதி சுக்கிரனோட ஓரையை நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா வீடு கட்டக்கூடிய கிரகம் என்பது சுக்கிரனோட ஓரை அன்னைக்கு சிறப்பாக இருக்கும். முதல்ல நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிங்க. ஞாயிற்றுக்கிழமை மேற்கு சூலம், அதனால கிழக்கு பார்த்து யாரெல்லாம் வீடு கட்டலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறீங்களோ, ஏன்னா ஒரு கிழக்கு பார்த்து ஒரு வீடு கட்டி நம்ம வீட்டில் கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னோம்னா மேற்கு திசை நோக்கி தான் கால் எடுத்து வைப்போம், அது மேற்கு சூலமா போயிடும். அதனால கிழக்கு பார்த்த வீடு கட்டுபவர்கள் மட்டும் இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கிழக்கு பார்த்து வீடு கட்டுபவர்கள் இந்த ஆவணி மாசம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி நீங்க தேர்ந்தெடுத்துக்க வேண்டாம். அது வந்து உங்களுக்கு சூல திசையை நோக்கி உங்க வீடு செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால வந்து வீடு தடை தாமதத்தோடு செயல்படும், அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் நம்ம அந்த நாளை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதே மாதிரி லேண்டு பத்திர ஓனர் யாரோ அவருடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு மூல நட்சத்திரம் 22வது நட்சத்திரமா வைநாசிக நட்சத்திரமா வராம இருக்கணும். அப்ப அந்த நட்சத்திரத்தை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அப்ப குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம். பூரட்டாதியிலிருந்து எண்ணி பாருங்க. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மூல நட்சத்திரம் 22வது நட்சத்திரமா வரும், பூரட்டாதி நட்சத்திரம். அப்ப லேண்டோடைய ஓனர் நல்லா புரிஞ்சுக்கங்க. பத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாரு பேர்லயாச்சும் இருந்ததுன்னா அவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டாம். அவர்களுக்கு இந்த நாள் வைநாசிக நாளாக வரும். அதனால இந்த நாளை அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்ப இந்த நாள்ல யாரெல்லாம் போடலாம்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களை விட்டுருங்க. அதே மாதிரி
கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அந்த நட்சத்திரத்துக்காரங்க லேண்டோட ஓனர் கார்த்திகை நட்சத்திரமா இருந்தா அந்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த நாளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. மித்த எல்லாருமே போடலாமான்னா எல்லாருமே போடலாம். அதுல கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த நாளை தவிர்த்துக்குங்க. மற்ற நாள் இந்த மாசத்திலேயே நல்ல நாள் இருக்கும், நல்ல முகூர்த்த நாளெல்லாம் இருக்கும். அந்த முகூர்த்த நாள் வாஸ்து நாள்லயே போடணும்னு இல்லை, வாஸ்து நாள் தவறாக இருக்கும் பொழுது நல்ல முகூர்த்த நேரங்களில் நல்ல நேரத்தை பார்த்து நம்ம போடலாம். சிறப்பான பலனை கொடுக்கும். நிறைய வீட்டை கட்டியாச்சு, நல்லா இருக்கிறாங்க, சூப்பரா இருப்பாங்க. அதுக்கோசரம் வாஸ்து நாள்லயே போடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. வாஸ்து நாள்ல போட்டா சிறப்பு. ஒருவேளை அப்படி நம்மளுக்கு அமைப்பு இல்லை, அந்த நாளெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகலைங்கிறப்ப நல்ல முகூர்த்த நாள் பார்த்து ஒரு நல்ல கால நேரங்களை பார்த்து நீங்க தாராளமா போட்டுக்கலாம். அதே மாதிரி கிழக்கு பார்த்து வீடு கட்டலான் இருக்கிறவங்க இந்த நாளை மட்டும் தவிர்த்துக்குங்க, மற்ற நாள்ல போட்டுக்கலாம். அப்ப இந்த நாள்ல எது நெல்ல ஓரை நெல்ல நேரம் எது அப்படின்னா, காலையில இந்த 7 to 8ங்கிறது சுக்கிரனோட ஓரையா வரும். அப்ப இந்த சுக்கிரனோட ஓரையிலேயே பர்டிகுலரா காலையில நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க காலையில 7:22 முதல் காலை 7:54, அதாவது 22, 10, 32, 42, 52, ஒரு 32 நிமிஷம். இந்த 32 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு நீங்க கிழக்கு பார்த்த வீட்டை தவிர்த்து நீங்க எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலும் பூமி பூஜை தாராளமா போட்டுக்குங்க. உங்களுக்கு நல்ல வீட்டு வேலை சிறப்பா நடக்கும், பொருள் வரவு நல்லா இருக்கும், வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த நாள்ல நீங்க பண்ணுங்க. குறிப்பா இந்த நாள் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப வீடு கட்டுறதுக்கு நேரம் காலம் வந்துருச்சா அப்படிங்கிறத மட்டும் ஒண்ணு பார்த்துக்கிட்டு பண்ணிக்கங்க. நம்ம வீடு கட்டுறதுக்கே நேரம்னா வரல, இன்னும் 2 மாசம் இருக்குது, 3 மாசம் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டு நீங்க என் மேல நீங்க எந்த ஒரு ரிமார்க்கும் சொல்லக்கூடாது. இந்த நாள் ரொம்ப சூப்பரான நாள். ஆவணி மாசம் 6ஆம் தேதி நான் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தாராளமா வீடு கட்டி உங்க வீட்டுல சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அதாவது மொத்தத்துல பார்க்க போனா திருச்செந்தூர் முருகனுடைய ஆசையோடும் நவகிரகங்களுடைய துணையோடும் பஞ்சபூதங்களுடைய அருளாசியோடு நீங்க சீரும் சிறப்புடன் வாழணும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்களோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.